விவோல இருந்து V19 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவோவில் இருந்து V19 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விவோவோட V19 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்டை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக் பாடியால் தான் செஞ்சிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட ஃபோனோட பேக் சைடில் உள்ள அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லைட்டான ஒரு டிஃபரெண்டான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் E3 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் கேமட்டோட சப்போர்ட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 800 nits வரையும் போகும். ஸோ இது போக இந்த டிஸ்பிளேல வந்து டூயல் பஞ்ச் ஹோல் கேமரா கட் அவுட் இருக்கு. காரணம் வந்து செல்ஃபி கேமரா இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளேல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ டேரக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் வச்சு ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது Qualcomm-ஓட Snapdragon 712 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் வந்து ஒரு ஆக்டோகோர் சிப்செட். இந்த ப்ராசர் வந்து ஒரு 10 nm ப்ராசர் தயாரிச்சிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 2.3 GHz வந்து 2 Cryo 360 கோர்ஸில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 Cryo 360 கோர்ஸ் வந்து 1.7 GHz வந்து கிளாக் ஆகுது. ஸோ ஆக்டோகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து Adreno 616 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா இந்த ப்ராசர் பேசிக்காக வந்து கொஞ்சம் பழைய ப்ராசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்டான ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் வந்து PUBG வந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹை செட்டிங்ஸ்ல விளையாடலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இது PUBG விளையாட முடியும். இருந்தாலும் வந்து இந்த 712 அப்படிங்கிற ப்ராசருக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு 730G அல்லது 765G கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பற்றி கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருவோம். இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜும் இன்னொன்று 8GB RAM வித் 256GB ஸ்டோரேஜும் வருது. RAM வெர்ஷன் நமக்கு வந்து LPDDR4X RAM பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் வந்து டெடிகேட்டட் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ் வரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா. இது f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2.4 ஆப்பர்ச்சரில் வருது. அது மட்டும் இல்லாமல் நாலாவது கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபோனோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசும்போது டியூயல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபோனில் 2 கேமரா வருது. மொதல் கேமரா வந்து ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. 105 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சார்ஜ் இதால் எடுக்க முடியும். இந்த ஃபோனில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. விவோ இந்த சார்ஜரை வந்து விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆனால் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கிட முடியும் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால. இது போக இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 186.5 கிராம் வருது. இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G விவோல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 அது மட்டும் இல்லாமல் USB Type-C போர்ட் வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 OS வந்து ஃபன் டச்சோட இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ இந்த ஃபன் டச் OS பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் இது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. மிஸ்டிக் சில்வர் மற்றும் பியானோ பிளாக் அப்படிங்கிற 2 கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத வந்து வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 27,990 சொல்லி விற்கிறாங்க. அதே வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட விலை வந்து 31,990 சொல்லி விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் ஏன் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, நல்ல பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே கூட நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற சிப்செட் வந்து கொஞ்சம் பழைய சிப்செட் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு Snapdragon 765 கொடுத்துருந்தா கூட இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டில் உள்ள மற்ற ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. எப்போவுமே வந்து விவோ அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமராஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ப்ரைஸிங்க்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல.
கடைசியாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் சைடில் வந்து கேமரா நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேட்டரியும் ஓகே, இது போக டிஸ்பிளே கூட ஓகே. ஆனால் வந்து ப்ராசஸர் மட்டும் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா லேட்டஸ்ட்டான ஸ்னாப் ட்ராகன்லேயே வந்து 730G அது மட்டும் இல்லாமல் 765 மாதிரியான புது ப்ராசஸர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் வந்து 711 அப்படிங்கிற ப்ராசஸர் கொண்டு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அப்படியே கொண்டு வந்தாலும் ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த 27,990 கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த விவோட V19 வந்து மே 15ஆம் தேதியிலேருந்து அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நானும் டெக் இந்த மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.